ஓம் நமோ வெங்கடேஷாய. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் 10 நாட்களில் முதல் 3 நாட்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு மட்டும்தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 15,000 டிக்கெட்ஸ் வீதம். டிசம்பர் 5ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல் இதை எப்படி ஈஸியாக புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆன்லைனில் ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் டிசம்பர் 5ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் எப்படி ஸ்ரீவாணி விஐபி துவார தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுங்கிறது பற்றின ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், டோனா தர்ஷன் மட்டும்தான் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் எந்த தர்ஷன டிக்கெட்டும் கிடையாது. டைரெக்டாக ஜாயின் பண்ணி பார்க்குற சர்வ தர்ஷனம் இருக்கும். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆஃப்லைனில் 10 நாட்களுக்கும் கிடையாது. ஸோ 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் தேவைப்பட்டால் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 1000 கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 10,000 ரூபாய் நம்ம ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனாக பே பண்ணால் ஒரு 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ 10,500 ரூபாய் வரும். பொதுவாக துவார தர்ஷனத்தப்போ ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் அனுமதிச்சாங்க போன வருஷம் வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் இருக்கிற மாதிரி இருந்தால் 10,000 ரூபா டொனேஷன் பே பண்ணிவிட்டு ஒரு 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் கிடையாது. இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கே 10,300 ரூபா பே பண்ணோம் அப்படின்னா ஜெயன் விஜயன் வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போவே 10,500 ரூபா பே பண்ணால் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் அனுமதிப்பாங்க. பட் போன வருஷம் வரைக்கும் ஜெயன் விஜயன் வரைக்கும் மட்டும்தான். அந்த டைமில் மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்கங்கிறதுனால ஓரளவுக்கு க்யூவில் ஃப்ரீயாக போகலாம். கொடிமரம்லாம் தொட்டு சேவிச்சுட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஜெயன் விஜயன் வரைக்கும் இருந்து தரிசனம் செய்கிற மாதிரி இருந்தாலுமே பெருமாள் நல்லா பளிச்சுன்னு தெரிவார். தர்ஷன் ஸ்லாட் அந்த டைமிங்ஸ் எப்பொழுது போல் சாயந்தரம் 4 மணிக்கு இருக்குமா அப்படிங்கிறது கூட டிடிடியில் சொன்னால் ஷேர் பண்ணுறேன். இல்லைனா மோஸ்ட்லி அதே டைம் ஓப்பன் பண்ணுவாங்க. டைம் கூட செக் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட தர்ஷன் டைம் சாயந்தரம் 4 மணிக்கு. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் டிடிடியில் சொன்னால் ஷேர் பண்ணுறேன். இல்லைனா இதே டைம் தான் இருக்கும். 10,000 ரூபாய் டொனேஷன் அமௌண்ட்டை நம்ம இப்போவே கூட பே பண்ணி வச்சுக்கலாம். டிசம்பர் 5ஆம் தேதி காலையில் 10 மணி போல் ஓப்பன் ஆகிறப்போ தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிக்கலாம். ஒரு லாகின்லேருந்து 9 பேருக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணி அந்த 9 பேருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இப்போ ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறாங்கங்கிறதுனால நீங்கள் 9 ட்ரை பண்ணுறப்போ பேமெண்ட்டுக்கு டிலே ஆகிறதுக்கு சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் கோட்டா இருக்கிறதே 5 தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் 9 நீங்கள் ஒரே லாகின்லேருந்து பே பண்ணாமல் பிரித்து வேணால் பே பண்ணிக்கிட்டிங்கன்னா மினிமம் கோட்டா கூட இருந்தாலும் புக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில டைம் பேமெண்ட் பண்ணும்போது சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம பேக் வர வேண்டியதாக இருக்குது. அகெயின் நம்ம கேலண்டரில் போய் டேட் செலக்ட் பண்ணி போகிறப்போ கோட்டா பார்த்தா கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம 9 புக் பண்ணிக்கிறப்போ இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி நாங்கள் 5 இருக்கலாம் கோட்டா அவைலபிலிட்டி. ஸோ அதனால் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் 9 செய்துக்கோங்க. பிரித்து கூட செய்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் தனித்தனி லாகின்ல. டிடிடி ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். டிடிடி போர்ட்டல் ttdevastanams.ap.gov.inல ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் இது ரெண்டில் எது கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இமெயில் ஐடி புக்கிங் தான் போகும். இந்த போர்ட்டலில் தான் நம்ம இமெயில் ஐடி லாகின் கொடுத்து புக் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் லாகின் செய்துக்கோங்க. இல்லைனா இப்போவே சைன்அப் கொடுத்து புக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிசம்பர் 5ஆம் தேதிக்கு நீங்கள் அன்றைக்கி ட்ரை பண்ணுறப்போ ஓடிபி வரதில் டிலே ஆகலாம், இல்லை இஷ்யூ வரலாம். ஸோ இப்போவே நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவே நீங்கள் டொனேஷன் அமௌண்ட் மட்டும் கூட நீங்கள் பே பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் ஆன சர்வீசஸில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை படித்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் தர்ஷன் டிக்கெட் இருக்கா இல்லையா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இல்லை, புக் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். டு செக் பிகினிங் பிரேக் தர்ஷன் அவைலபிலிட்டி கிளிக் ஹியர்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அதுக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணணும்னு கூட கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக சொல்கிறேன். மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஆலயாலா நிர்மாணம் ட்ரஸ்ட். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லாகின்லேருந்து நீங்கள் 10,000 டொனேஷன் பே பண்ணி மேக்ஸிமம் 90,000 90,000 வரைக்கும் டொனேஷன் பே பண்ணுறீங்கன்னா நம்ம ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருப்போம். ₹1 கூட நீங்கள் டொனேஷன் பே பண்ணலாம். பட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணுன்னா
ஒருத்தருக்கு ஒரு 10,000 அது நம்ம டொனேஷன் பே பண்ணிக்கணும். ஸோ அந்த டொனேஷன் அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அக்காமடேஷனும் எப்பொழுதும் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட ஓப்பன் பண்ணுவாங்களே, தாரதர்ஷனத்துக்கும் ஓப்பன் பண்ணுவாங்களான்னா டிடிடியில் சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். சேர்த்தே நம்ம புக் பண்ணிக்கலாமா, இல்லை இதுக்கு தனியாக ஆஃப்லைனில் கொடுப்பாங்களா எப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். ஸோ டொனேஷன் இப்போ பே பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 20,000 நம்ம கட்டியிருக்கோன்னா 2 பேருக்கு நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா 10,500 ஒர்த்து இருக்குங்கிறதுனால. ஆக்சுவலாக நீங்கள் 9 பேருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பே பண்ணுறீங்க டொனேஷன். இப்போ ஒரு 5 பேருக்கும் அதுக்கப்புறம் ஒரு 5 பேருக்கும் பண்ணிக்கலாமான்னா பண்ண முடியாது. நீங்கள் 9 பேருக்கு டொனேஷன் பே பண்ணிவிட்டு ஆதார் கார்டு கேட்கும். ஆதார் கார்டு நீங்கள் யாரோடது இப்போவே கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியும். தர்ஷன் டிக்கெட் புக்கிங் நீங்கள் ஒரு தடவை தான் பண்ணிக்க முடியும். ரீஷெடியூல் தான் நம்ம இன்னொரு தடவை பண்ணிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு டொனேஷன் பே பண்ணுறீங்களோ உங்களுக்கு அத்தனை பேருக்கு தர்ஷன் டிக்கெட்டுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட ஆதார் நீங்கள் கொடுத்துட்டு தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கணும். 9 பேருக்குன்னு சொல்லிட்டு பிரிச்செல்லாம் நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டு. இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார், என்ஆர்ஐ ஃபாரின் பில்கிரிம்ஸாக இருந்தால் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கேட்வே இருக்கும் ஃபெடரல் பேங்க் அந்த மாதிரி லாகின் அதை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட்டில் உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷன் இருக்காது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் கொடுத்து நீங்கள் டொனேஷன் பே பண்ணிக்கலாம். இந்த டொனேஷனை இப்போவே நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புக்கிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம டொனேஷன் பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் சில டைம் உடனேவே இந்த டோனார் ப்ரிவிலேஜஸ் வந்துடும் மெயின் பேஜில். சில டைம் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி இந்த பேஜை செக் பண்ணிக்கோங்க. டோனார் ப்ரிவிலேஜஸ் கிளிக் பண்ணிக்கணும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ டொனேஷன் வரைக்கும் தான் வந்திருக்கோம். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற அந்த பேஜில் கேலண்டர் 2026 தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி 2026 மட்டும்தான் காமிக்கும். இருந்தாலும் நம்மளும் ஒரு தடவை பார்த்துக்கணும். லேப்டாப்பில் உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கும். இல்லை உங்கள் மொபைலில் பண்ணுறீங்கன்னா டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் கிளியராக காமிக்கும். அந்த பேஜில் நம்ம எத்தனை பேருக்கு ஆதார் நம்பர் கொடுத்து புக் பண்ணிக்கோமோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஒருத்தரையும் விட்டுறாதீங்க. யார் போகணுன்னு நினைக்கிறாங்களோ இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும். அதை அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு பிகினிங் பிரேக் தர்ஷன்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும். அந்த பாக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டா ரைட் சைடில் கேலண்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் என்றைக்கு அவைலபிளாக இருக்கோ உங்களுக்கு பிடிச்ச டேட் போட்டாலும் சரி. பட் ஜென்ரலாக கோட்டா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால போன வருஷம்லாம் 2000 கொடுத்தாங்க, இந்த வருஷம் 1000 தான். அதனால் எந்த டேட்டு கிடைச்சாலும் போதும் அப்படின்னா வீக் டேஸ், எண்ட் ஆஃப் த தாரதர்ஷன் டேஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ டேட் செலக்ட் பண்ணிவிட்டு பே பண்ணிக்கோங்க. 500 பே பண்ணிங்கன்னா கிட்ட அனுமதிக்கிறாங்கன்னு அர்த்தம். 300 பே பண்ணால் ஜெயம் விஜயனோட தர்ஷனம்னு அர்த்தம். மோஸ்ட்லி 300 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அக்காமடேஷனை இதோட அப்டேட் கொடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போவே புக் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம தர்ஷன் டிக்கெட் தனியாக அக்காமடேஷன் தனியாலாம் புக் பண்ண முடியாது. அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் டிடிடியில் சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அப்டேட்ஸ் வந்ததும் உடனே ஷேர் பண்ணுற அக்காமடேஷன் பற்றி. இன்கேஸ் அப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போவே நம்ம புக் பண்ணிக்கணும். ஜென்ரலாக இந்த டிக்கெட் நம்ம ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு போக முடியல அப்படின்னா புக்கிங் பண்ண அந்த தர்ஷன் டேட்லேருந்து 3 days பிஃபோர் ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி நம்ம ரீஷெடியூல் பண்ணலைன்னா கூட சரி, அன்றைக்கி போக முடியலனாலே ஆட்டோமேட்டிக்காக ரீஷெடியூல் ஆகிடும். ஸோ தட் டொனேஷன் பே பண்ண அதுலேருந்து 1 yearக்குள்ளே நம்ம ரீஷெடியூல் செய்துக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணுங்கிறதுல ஸ்கூல் போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஏடிசி சர்க்கிள் கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். அன்றைக்கி எப்படி இருக்குமோ ரூல்ஸ் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனால் காலையில் 10 மணிக்கு விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணிவிட்டு 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட்டும் புக் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். புக் ஆச்சுன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா கோட்டா கம்மியாக இருக்கிறதுனாலையும் ரூல்ஸ் நிறைய இருக்கிறதுனாலையும் மற்ற நேரங்களில் ஆகும். ரெண்டுமே செய்துக்கலாம். பட் வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு என்ன மாதிரி ரூல்ஸ் இருக்குன்னு தெரில. அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஒரு நாளைக்கும் 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட்டும் ஒரு நாளைக்கும் புக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுவும் புக்கிங் அப்போ பார்த்தா தான் தெரியும். ரொம்ப நேரம் க்யூவில் நிற்க முடியாது, கூட்டத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிக்கெட் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. பெருமாளை சேவிச்சுட்டு வைகுண்டம் துவாரம் வழியாக தான் நம்ம வெளியில் வருவோம். அக்காமடேஷன் அக்காமடேஷன் புக்கிங்கும் எனேபிள் பண்ணுறாங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப அக்காமடேஷனுக்கு தனியாக தர்ஷன் டிக்கெட்டுக்கு தனியாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும்.
ரிப்போர்ட்டிங் டைம் ஜென்ரலாக 4 PM இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. துவார தரிசனத்துக்குன்னு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 5 காலையில் 10 மணிக்கு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒருவேளை டொனேஷன் பே பண்ணிட்டீங்க, தர்ஷன் டிக்கெட் ட்ரை பண்ணுறப்ப கிடைக்கல அப்படின்னா வித்தின் 1 இயர்க்குள்ளார டொனேஷன் பே பண்ண அந்த டேட்லேருந்து நம்ம எகெயின் அடுத்த புக்கிங் அப்போ செய்துக்கலாம். வேலிட் தான் நீங்கள் டோனர் ப்ரிவிலேஜ் மூலமாக புக் பண்ணிக்கிறதுக்கு. பேமெண்ட்டில் ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா மறுபடியும் பேக் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் ஆன்லைனில், வைகுண்ட துவார தரிசனத்தை போங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.